ரைஸ் செஞ்சுருக்காங்க. இதை சேப்பங்களை வச்சு சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி கிச்சன். இன்றைக்கி ஹர்னி கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம். அரிசி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு கப் மெஷர்மெண்ட்டுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போ தான் குக்கர் மூடி போட்டு கேஸில் வைக்க போகிறோம். மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு செய்ய போகிறோம். கொத்தமல்லி சாதத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கோம். பச்சையாக தான் எடுத்துருக்கோம். 5 பச்சை மிளகா காரத்துக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும். தவா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் நம்ம கிராம்பு பட்டை சிம்மில் வச்சுட்டு பட்டை கிராம்பு ஒரு பிரிஞ்சலை முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். மிளகாய் வத்தல் இந்த மாதிரி சின்னதாக பிச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறத இதில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். கொஞ்சம் இந்த பேஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்து இப்படி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி தான் இருக்கணும் சாப்பாடு. அப்போ தான் கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு நல்லா இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். இது தீய சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து போட்டு கொஞ்சம் கிளறோம். சாப்பாடை இப்படி கிளறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லா கிளறி சாப்பாடை நல்லா கிளறி எடுத்துக்கணும். லெமன் இந்த மாதிரி லேசாக பிழிஞ்சு விட்டுக்கணும். லெமன் இந்த மாதிரி லேசாக பிழிஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கொத்தமல்லி சாதம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொத்தமல்லி சாதத்துக்கு நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சேப்பங்கிழங்கு கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். பொடிசாக கட் பண்ணிவிட்டு மெலிசாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். 1 ஸ்பூன் சோள மாவு உப்பி அரைக்கிறதுக்காண்டி நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் அது சேப்பங்கிழங்க வறுத்தெடுக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்க இந்த மாதிரி எண்ணெயில் போடணும்.
இந்த மாதிரி இன்னொரு தடவை இப்படி திருப்பி விடணும். முந்திரி ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு மாற்றிக்கணும். இன்னைக்கு கொத்தமல்லி ரைஸ் செஞ்சுருக்காங்க. இதை சேப்பங்கல்ல வச்சு சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். சேப்பங்கல் வறுவல் இதுவும் செம்ம டேஸ்டாக இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வேற டேஸ்ட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. பாய்.